அன்பு தாய் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். யாருக்கு கர்ம வினைகள் தீர்ந்து நற்பயன்கள் ஆரம்பிக்கிறதோ அவர்களால் மட்டுமே துவாரகா மாயின் மண்ணை மிதிக்க முடியும் என்பது பாபாவின் சச்சரிதத்தில் கூறப்பட்டு உள்ளது. இனி வரும் காலங்களில் நம்முடைய 5 தமிழ் தொலைக்காட்சியில் பாபாவின் சச்சரிதங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றும் பல அனுபவங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த அரிய வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாபாவின் சச்சரிதத்தை அழகாகவும் தெளிவாகவும் உங்கள் கைபேசியிலேயே கண்டும் கேட்டும் மகிழலாம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. இன்று நாம் பேசப்போகும் சம்பவம் ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உலக ஆன்மீக வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒன்று. அதுதான் ஹேமத் பந்த் ஸ்ரீ சாயி சச்சரிதம். இதை எழுத ஆரம்பித்த உண்மையான கதை. ஹேமத் பந்த் ஒரு சாதாரண பக்தர் அல்ல. அவர் ஒரு அரசு அதிகாரி, கல்வியும் அறிவும் நிறைந்தவர். அவருக்குள் ஒரு பெரிய ஆசை இருந்தது. பாபாவின் வாழ்க்கை அனுபவங்களையும் அற்புதங்களையும் மக்களுக்கு நிரந்தரமாக எழுதி பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான். ஆனால் அவரால் தைரியமாக உடனே எழுத ஆரம்பிக்க முடியவில்லை. நான் யார்? பாபா யார்? நான் எழுதிய வார்த்தைகள் அவருடைய மகிமைக்கு போதுமா என்ற சந்தேகம் அவருக்குள் இருந்தது. அதனால் அவர் மனதில் மட்டும் நினைத்தார். வாயால் பாபாவிடம் கேட்கவே இல்லை. ஆனால் நம் சாய் பாபா மனதின் மனதை விட ஆழமாக பார்க்கும் மகான். ஒரு நாள் திடீரென்று ஹேமந்த் பந்தை பார்த்து பாபா சொன்னார், ஏன் பயப்படுகிறாய்? எழுது, நான் உனக்கு சொல்கிறேன். இந்த ஒரே ஒரு வாக்கியமே ஒரு உலக புகழ்பெற்ற ஆன்மீக நூலுக்கு தொடக்கமாக மாறியது. அதன் பிறகு பாபா இன்னும் ஒரு முக்கிய வார்த்தையை சொன்னார். நீ எழுதவில்லை, நான் எழுதுகிறேன். நீ வெறும் கருவி. இதன் அர்த்தம் என்ன? ஹேமந்த் பந்த் எழுத்தாளன் இல்லை, அவர் ஒரு ஊடகம். பாபா தன் வாழ்க்கையை தானே மனிதரின் மூலம் எழுத வைத்தார். அதனால்தான் ஸ்ரீ சாயி சரிதம் ஒரு சாதாரண புத்தகமில்லை. அது கதையல்ல, அது வரலாறல்ல, அது ஒரு அனுபவ நூல். அந்த நூலை படிக்கும் ஒவ்வொருவரும் பாபா என் வாழ்க்கையைத்தான் சொல்கிறார் என்று உணர்வார்கள். அவ்வளவு நெருக்கமானது. ஹேமந்த் பந்த் பலமுறை எழுத்தில் தடைப்பட்டார். என்ன எழுதுவது, எப்படி எழுதுவது என்ற குழப்பம் வந்தது. அந்த ஒவ்வொரு முறையும் யாராவது பக்தர் வாயிலாக பாபா சரியான வழிகாட்டலை கொடுத்தார். அதுதான் பாபாவின் பணி. நேரில் அல்ல, ஆனால் துல்லியமாக உதவி. இதன் மூலம் பாபா சொல்ல வந்த மிகப்பெரிய செய்திதான் என்ன? உன் வாழ்க்கையில் வரும் நல்ல எண்ணங்கள் உன்னால் வருவதில்லை, அவை இறைவன் உனக்கு தரும் பணி. ஹேமந்த் பந்துக்கு எழுத்து ஒரு தொழில் இல்லை, அது ஒரு சேவை, ஒரு தவம், ஒரு யாகம். அதனால்தான் இன்று உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் ஸ்ரீ சாயி சரிதம் படித்து தைரியம் பெற்றிருக்கிறார்கள், ஆறுதல் பெற்றிருக்கிறார்கள், நம்பிக்கை பெற்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு சொல்வது ஒரே ஒரு விஷயம். நம்முள் 7 எண்ணங்களை தள்ளி போடாதீர்கள். அது உங்களின் ஆசையல்ல, அது இறைவன் உங்களிடம் ஒப்படைக்கும் ஒரு பொறுப்பு. இதுபோன்று சாய் பாபா செய்த அற்புதங்களை நீங்கள் தினமும் காலையில் கேட்கலாம். அதற்கு நம் 5 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனே லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.